ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு தம்பி. இன்றைக்கி காலையில் எங்கள் ஊரில் நல்ல மழை, அதாவது மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்துருக்கீங்க, தரை எல்லாமே நல்ல ஈரமாக இருக்கா, அப்படியே இருக்குது. சரி, நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். காலையிலே சமையல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் என்னோடய வேலைகள்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். வெளியில் வந்து துணி வந்து துவைச்சி போட்டிருக்கேன். மழை அப்படின்றதுனால அது காயாமல் இருக்குது. மிஷினில் துணி போட்டு துணியை எடுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. அப்படியே நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே போயிடலாம். கிச்சனில் வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்கு என்னது வச்சு விட்டேன் அப்படின்னா தயிர் சாதமும், அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பீட்ரூட் வந்து கூட்டு வச்சு வச்சுருந்தேன். அதையும் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். தயிர் சாதம் தான் கிள்ளி கொடுத்து விட்ருந்தேன். இதில் வந்து உள்ளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு என்ன முட்டை போட்டு கொடுக்கணும். அவங்க என்ன மதியானம் சாப்பாடு சாப்பிடல. அவங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, சுகர் இருக்கா, அதனால் ரொம்ப இது எடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன். மணி நேரம் ஆகிடுச்சு. இதில் வந்து மீன் குழம்பு இருக்குல்ல, அதை வந்து நல்லா வச்சு வச்சுருக்கேன். நல்லா வச்சு வச்சுருக்கேன். அது நெத்திலி மீன் குழம்பு அது இருக்குது இதில். அடுத்து இதில் வந்து பழைய சாதம் தான் இருக்குது. அடுத்து இன்னைக்கு காலையில் வந்து இடியாப்பம் வச்சேன். இடியாப்பமும் தேங்காவும் திருப்பி போட்டு சீனி போட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க பசங்க. இன்றைக்கி அதான். அடுத்து சாதம் வந்து இந்த இருக்குது. இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா கரண்ட் அடுப்புலேயே அந்தளவு வச்சுட்டேன். வெளியில் போய் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் அந்தளவு கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு வந்து இந்த பக்கம் இப்போ மாற்றி வச்சுட்டேன். எனக்கு வந்து தேங்காய் எல்லாம் திருவண்ணா அந்த இடைஞ்சலாக தானே இருக்கும். அதனால் குழம்பு என்னது வச்சேன் அப்படின்னா இப்போ மதியானம் தான் வச்சேன் குழம்பு. பாவக்காய் போட்டு குழம்பு வச்சேன். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த வத்தல் வந்து நல்ல வத்தலாக இருக்குது. நான் முழு வத்தல் போட்டு அரைப்பேன் அப்படின்னா பாவக்காய் வந்து இதாக இருக்குது. ரவுண்டாக வெட்டி போட்டு அப்படி தான் அந்தளவு பாவக்காய் குழம்பு வந்து வச்சுருந்தேன். நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்து. கசப்பு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கசப்பு எல்லாமே போயிடுது. நல்லா சூப்பராக இருக்கும். நான் கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுவேன். அவங்க தான் கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்ட்டு அவங்க அது கசக்கலான்னாங்க. இல்லை ஒன்றும் செய்யாது அப்படின்னு பாவக்காய் வச்சேன். நல்லா இருக்குது குழம்பு. வந்து ஒரு கசப்பு தண்ணியும் இல்லை, சூப்பராக இருக்குது. முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம், அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிடலாம். பாவக்காய் குழம்பு வந்து அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதனால் சரி இருக்கட்டும்ன்ட்டு வச்சாச்சு. மறுபடி வந்து வெளியில் பின்னாடி கிச்சனில் வந்து பாத்திரங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கழுவி எடுத்து வச்சது தான். இது வந்து நேற்றே வச்சது. மேலே சாரல் அடிச்சுட்டே இருக்கா, அதனால் பார்த்தேன் சரி இங்கே கொண்டு பாத்திரத்தை போட வேணாலும் வீட்டுக்குள்ளே வச்சே கழுவி அவ்வளோத்தையும் கமத்தி எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் அடுப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஏன்னா அந்த ஜாமான்லாம் என்ன ஒன்றும் ரொம்ப போட்டு வைக்கல. அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். மறுபடியும் இன்னும் ஜாமான் ஒன்றும் எடுத்து வைக்கல. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே கிளைமேட் நம்ம கொடைக்கானல் கிளைமேட் இருக்குல்ல, அதேமாதிரி குளிர அழகாக இருக்குது. அப்படியே இருக்குது. துணி இருந்தால் துவைச்சி போட்டிருக்கானா, ஏன்னா பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போட்டேன். அதான் அது எல்லாம் காஞ்சாதான் நாளைக்கு பசங்க போட்டுட்டு போக முடியாது. அதனால் அப்படியே இருக்குது. சரி, பால்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. நான் வந்து மறுபடியும் டைனிங் டேபிளில் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வைக்கணும். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. தக்காளி தங்க ரேட்டில் ஏறிக்கிட்டு இருக்குது. தக்காளி கிலோ 50 ரூபா. நான் வந்து இது வந்து அன்றைக்கி 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தக்காளி இருந்தாலும் என்ன செஞ்சேன்னா வெளியிலே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்கு வைக்கல. கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வந்தாங்களா, அதனால் சரி இருக்கட்டும். இதுனா 1 2 தானே யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் வத்தல் வந்து நல்ல கலராக இருக்குதுன்னு நல்லா அந்த வத்தல் தான் இப்போ வாங்கிட்டு வந்தது. முந்தி வாங்கிட்டு வந்த வத்தல் தான் இருக்குது, கருன்னு இருக்கும் அந்த வத்தல். இது வந்து நல்ல சோன்னு இருக்குது, கறியே நல்லா அழகாக இருக்குது பார்க்க. அப்படியே இருக்குது. இந்த கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அது எப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வீட்டில் ஒரு 2 மீன் இருக்குல்ல, அந்த மீன் என்ன செய்யுது தெரியுமா, அந்த தொட்டியை வந்து தண்ணி அடித்து ஊற்றுறது. இந்த சைடில் வந்து லைட்டாக ஒரு கேப் இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேப் வழியாக தண்ணி அவ்வளோ என்ன செய்யுதுன்னா கீழே வடிஞ்சிருக்கு. நான் அதான் அந்த ஷீட்டை அதில் போட்டிருக்கேன். அந்த கால் மிதி அடியே அதில் போட்டிருக்கு. இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மீன் தான் ரொம்ப அவங்க சுறுசுறுப்பாக இருக்கும். அது அதனால் அவங்க அப்பப்போ அடித்து கல்லுலாம் அந்த ஒதுக்கி இருக்காங்களா இப்படியே அடித்து இதும்பாங்க. தண்ணி அவ்வளோ வந்திருக்கு. எனக்கு வந்து தண்ணி என்ன ஊற்றி வைக்கணும். தண்ணி நல்லா குறைஞ்சிடுச்சு பார்த்திங்களா, அப்படியே இருக்குது. சரி, பசங்க என்ன வருவாங்க, வரும்போது நான் என்ன செய்யணுன்னா
உங்களுக்கு என்ன கொஞ்சம் மிக்சர் மறுபடியும் காய்ச்சல் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்து என்ன அதை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து அதை வச்சு குடிச்சுக்கிடுவாங்க. இந்த மலைக்கு ஏதாவது சுட சுட போடலாம், ஆனாலும் சரி என்ன மிக்சர்லாம் இருக்குதுல்ல, அதனால் சரி அதை வச்சு சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம், அவங்க வரட்டும், அந்த பிறகு நம்ம பார்ப்போம். கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், அதாவது அடுப்பு எல்லாமே கழுவியாச்சு. அடுத்து கவுண்டர் டாப் கழுவிட்டேன், மறுபடியும் கரண்ட் அடுப்பும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னும் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சு வைக்கணும். சிங்கம் எல்லாமே கழுவிட்டேன், பாத்திரம்லாம் கழுவியாச்சு. மறுபடியும் குழம்புலாம் வேறு இதில் ஊற்றி வச்சுட்டு மண்சட்டியும் கழுவிட்டேன். அவ்வளோதான். இன்னும் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சு அதையும் நம்ம அடுப்பில் வச்சு வச்சிடலாம். அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு சாதத்துக்கு. இதில் இருக்கட்டும். அப்புறம் காலையில் வேணால் நம்ம எடுத்து கரண்ட் அடுப்பில் வச்சிடலாம். இப்போமே வெயிட்டோடு அதில் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான். அடுத்து வந்து அதில் வந்து அந்த சப்பாத்தி வச்சுருந்தோம்ல, அந்த அதுக்குள்ளே குருமா அந்த குடமிளகா போட்டு வச்சுருந்தோம்ல அது இருக்குது. அதையும் நேரம் மூடி வச்சிடலாம். காலையில் அந்தளவு சூடாக்கிடலாம். மறுபடியும் இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. சரி, அடுப்பை சும்மா நம்ம விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. என்ன வந்து அவ்வளோதான். இன்றைக்கி இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சிம்பிளாக தான் இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் எப்படி வேலைகள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. சாயங்காலம் காஃபிலாம் போட்டு எல்லாருமே குடிச்சிட்டோம். அப்புறம் நைட் ஆகிடுச்சி. அந்தால வந்து சரி பாவக்காய் குழம்பா கூட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் கோழியும் முட்டை விடலை, எல்லா கோழியுமே அடையில் இருக்கா. அந்தால பார்த்தேன், இந்த முட்டையை வாங்கலை. இன்றைக்கி பாப்பா அவங்க போனாங்கன்னா வாங்கிட்டு வரட்டும், அப்படி இல்லைன்னா பார்க்கலான்ட்டு சப்பாத்தி போட்டுட்டேன். சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பாவக்காய் குழம்பு இருக்குது. பசங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்து பிளேட் இருந்தால் போட்டிருக்காங்க. ஏன்னா நானும் அவங்களும் சாப்பிடணும். பெர்லின் சாப்பிட்டுட்ருக்கா, பெர்சின் சாப்பிட்டுட்ருக்காவ. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து என்ன வச்சேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு இல்லை. அந்தால பார்த்தேன் என்ன தைக்கலான்னு குடமிளகா அன்றைக்கி வாங்கிட்டு வந்துருந்தேன். அந்தால அது இருந்தது. அதுவும் போட்டு உள்ளி தக்காளிலாம் போட்டு இப்படி வச்சு ஒரு கிரேவி கணக்காக வச்சுருந்தேன். அது நல்லா தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மம்மின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. அதை வச்சுருக்கேன். நான் அதையும் இவங்க சாப்பிட்டோன்னே அந்தால இதையும் கழுவணும். கவுண்டர் டாப் எல்லாமே கோதுமை மாவாக இருக்குது. சரி, அந்தால இன்னும் கழுவி விட்டுறலாம். ஏன்னா அதில் வச்சு தானே போட்டது. மறுபடியும் பாத்திரம் கொஞ்சம் கிடந்தது, அதையும் இந்தால கழுவிட்டேன். சமையலாம் முடிச்சுட்டு அந்தால பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். இந்த பாத்திரம் தான் கிடக்கு. நான் அடுப்பெல்லாம் கழுவணும். மிக்சியை தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதில் கொஞ்சம் சாதம் இருக்குது. பழைய சாதம் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்குது. இது இவ்வளோ தான் இருக்குது. நான் இதெல்லாம் கழுவிட்டு பார்க்கணும். வெளியில் வந்து இன்றைக்கி ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு வந்து மழையாகவே இருக்குதோ, அந்தளவு அப்படியே விட்டாச்சு. மறுபடி இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது ஒன்றும் செய்யலை. துணி வந்து கொஞ்சம் துவைச்சி போட்டிருந்தேன். இந்த துணி வந்து காஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் நேரத்தோடு துவைச்சி போட்டேன். இதை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு மிஷினில் கொஞ்சம் துணி வந்து கிடக்குது, அதை வந்து இந்த இருக்குது மிஷினில் துவைச்சிட்டு அதை வந்து காய போடணும். இதை எடுத்துட்டு அதை காய போடணும். மறுபடியும் இதை வந்து மடிக்கணும். ஆனால் இது கொஞ்சம் குளிர்ந்து தான் இருக்குன்னு நினைக்கிறோம்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விரித்து போடணும், இல்லைன்னா இதிலே சுருக்கி போட்டுடணும். மழை வந்து சாயங்காலம் ஆனோடனே தூத்த ஆரம்பிச்சிடுது, அப்படியே இருக்குது. அவ்வளோதான். என்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம்.